சரி ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் திருடு போயிடுச்சு, காணாமல் போயிடுச்சு, செக் பண்ணிக்கிங்கன்னு டக்குன்னு கிளிக் பண்ணி நம்ம அக்கௌண்ட்டில் பணம் இருக்கான்னு போய் பார்க்க போகிறேன். யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்ட உடனே அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு இந்த ஹேக்கரை எடுத்து உண்மையான அந்த வெப்சைட்டுக்கு போய் மொத்த பணத்தையும் எடுத்துருவாங்க. ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா மொத்தமாக ஒரு 1000 பேருக்கு ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற டேட்டா பேஸ் ஏதோ ஒன்று எடுத்து 1000 பேருக்கு அனுப்ப வேண்டியது. மொத்தமாக அனுப்பும்போது யாருன்னா ஒருத்த மாட்டிப்பான். அதுதான் பல்க் ஃபிஷிங் அட்டாக்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு வெப்சைட்டை போய் நீங்கள் எப்போவுமே ஆக்சஸ் பண்ணுறதா இருந்தால் அது HTTPS தான் பாருங்கள். அப்படி இல்லாத வெப்சைட்டு கூட நுழையிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ஹேக்கிங் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா HTTP அப்படின்னு ஆரம்பிக்கிற வெப்சைட் தான் பண்ணியிருப்பாங்க, தவிர HTTPSல மேக்ஸிமம் பண்ண வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்குங்க. அண்ட் மூணாவதாக நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் அவாய்டிங் தி பாப்அப்ஸ். அதாவது என்னன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சைபர் கிரைமில் பார்த்தீங்கன்னா நாங்கள் போலீஸ்லேருந்தே பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிலாம் இப்போ ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தமிழ்நாடு சைபர் கிரைம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அன்பு தம்பி தங்கைகளுக்கு வணக்கம். மக்களை ஏதோ ஒரு விதத்தில் ஏமாத்துறது காலங்காலமாக நடந்துகிட்டே இருக்குங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஐடி கூட சேர்ந்து நிறைய சைபர் கிரைம் நடந்துகிட்டு இருக்குங்க. ரீசெண்டாக கூர்கா மூவியில் கூட தியேட்டரோட டிக்கெட் கொடுக்குறேன்ட்டு டெரரிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா தியேட்டர்லேருந்து அனுப்புகிற மாதிரி SMS அனுப்பி மக்களை ஹைஜாக் பண்ணுவாங்க. இது சைபர் கிரைம் வேர்ல்ட்ல ஃபிஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தர் மாதிரி அவர் பேரை பயன்படுத்தி இன்னொருத்தர் மக்களை ஏமாத்துறதுங்க. அது பேர் தான் ஃபிஷிங் டெக்னிக்னு சொல்லுவாங்க ஹேக்கிங் உலகத்துல. சைபர் கிரைம் இப்ப ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குங்க. சோ இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா நடராஜன் சென்னையில இருக்கிறவருக்கு 8.7 லட்சம் ரூபாய் லாஸ் ஆயிருக்கேன். அவருக்கு ஒரு SMS வந்திருக்குங்க EBல இருந்து. இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி பில்ல உடனே கட்டுங்க அப்படின்ட்டு. அப்படி இல்ல உங்களுடைய EB கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் பண்ணிடும்னு சொல்லியிருக்காங்க. உடனே இவர் பே பண்றதா எந்த அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணா முதல்ல ஒரு 10 ரூபா மட்டும் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்க, அதுக்கு அப்புறமா மீதி அமௌண்ட் நீங்க அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 10 ரூபா அனுப்பிச்ச அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா மொத்த அமௌண்ட்டும் அவங்க அவரோட அக்கௌண்ட்ல எடுத்துட்டாங்க. அவர் அக்கௌண்ட்ல இருந்து 8,70,000 ரூபாய் திருடிட்டாங்க. இந்த மாதிரி ஃபேக்கா ஏமாத்துறதுக்கு பேர் தான் ஃபிஷிங்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் இப்ப ரீசெண்டா கோயம்புத்தூர் சேர்ந்த கிருஷ்ணவேணிக்கு நடந்திருக்கு. அவங்களுக்கு 4.2 லட்சம் ரூபாய் ஏமாந்துருக்காங்க. ஒரு லிங்கை கிளிக் பண்ணி 10 ரூபா மட்டும் அனுப்ப சொல்லுவாங்க. அப்படி அனுப்புனா போதுங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்க அக்கௌண்ட்ல இருக்கிற மொத்த பணமும் எடுத்துருவாங்க. இது பேர் தான் ஃபிஷிங்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபிஷிங்னா என்ன, அதுல எந்த மாதிரி ஃபிஷிங்லாம் பண்றாங்க, அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது, ஒருவேளை நம்ம ப்ராப்ளம் மாட்டிட்டா நீங்க என்ன பண்ணணும்ன்றத பத்தி டீடைலா பார்க்க போறாங்க. நான் உங்களோட அண்ணன் விக்கிடிகன் காஷன்ட்ராக். வெல்கம் டு சேனலுங்க. கெரியர் கேப் இருக்கு, நான் ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஃப்ரெஷருங்க, வேலை கிடைக்கல, வேலை இல்லாம இருக்கேன் அப்படின்னு யாரா இருந்தாலுமே கண்டிப்பா உங்க ஸ்கில்ல டெவலப் பண்ணா வேலைக்கு போக முடியுங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா வேலை வாங்கி தரேன்னு காசு கேட்பாங்க. இந்த பக்கம் வேலை வாங்கி கொடுத்த பின்னாடி காசு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி ஏமாத்தி வேலை வாங்கணும் அப்படின்னா கம்பெனிக்காரங்க கண்டுபிடிச்சி 3 மாசம் துரத்தி விட்டுருவாங்க. அப்புறம் நம்மளோட லைஃபே ஸ்பாயில் ஆயிடுங்க. தயவு செஞ்சு நேர்மையா போக முடியும். உங்க ஸ்கில்ல டெவலப் பண்ணாங்க. கண்டிப்பா உங்களுக்கு எந்த கைடன்ஸ் தான் நீங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணலாங்க. என்னுடைய கான்டாக்ட் நம்பருங்க, என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன், நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். நிறைய டெக்னாலஜி வீடியோஸ் போட்டுருக்கோங்க. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். ஃபிஷிங்ன்றது ஒருத்தருக்கு பதிலாக அவரை மாதிரி இன்னொருத்தர் அனுப்புறது தான் ஃபிஷிங் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு ஹேக்கர் இருக்காருங்க. அந்த ஹேக்கர் ஒரு ஃபிஷிங் மெயில், ஒரு ஏமாத்து மெயிலை ஒருத்தருக்கு அனுப்புகிறாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு அது ஏமாத்து மெயில்னு தெரியாமல் ஐயோ பேங்க்ல இருந்தா ஜெனியூனா வந்திருக்குன்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா அந்த லிங்க் அதில் இருக்கிற ஒரு லிங்கை கிளிக் பண்ணி ஃபேக்கான வெப்சைட்டுக்கு போய் ஏதோ ஒரு வேலையை பண்றார். சரி ஃபார் எக்ஸாம்பிள் உங்க அக்கௌண்ட்ல இருக்கிற பணம் திருடு போயிடுச்சு, காணாம போயிடுச்சு, செக் பண்ணிக்கிங்கன்னு டக்குன்னு கிளிக் பண்ணி நம்ம அக்கௌண்ட்ல பணம் இருக்கான்னு போய் பார்க்க போறேன். யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்ட உடனே அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு இந்த ஹேக்கரை எடுத்து உண்மையான அந்த வெப்சைட்டுக்கு போய் மொத்த பணத்தையும் எடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கு பேர் தான் ஃபிஷிங்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபிஷிங் அலர்ட் தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாயிடுச்சுங்க. இப்போ ரீசெண்டான ஃபிஷிங் அலர்ட் எந்த மாதிரி வருதுன்னு கேட்டீங்கன்னா ஃபேக்கா மொபைல் ரீசார்ஜ் ஃப்ரீயா தராங்க, மோடி தராரு, 50 ரூபாய்க்கு பண்ணால் 1000 ரூபாய் கிடைக்கும், இந்த லிங்கை போய் கிளிக் பண்ணுங்க, அந்த மாதிரிலாம் வந்துகிட்டு இருக்கு. நீங்க அதை பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை கிளிக் பண்ணாதீங்க. அதே மாதிரி இப்போ போலீஸே டைரக்டா வார்ன் பண்ணிட்டு இருக்காங்க, 10 ரூபா அனுப்புங்க, அனுப்பிட்டு அதுக்கு அப்புறமா மீதி அமௌண்ட் அனுப்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை கிளிக் பண்ணிடாதீங்க. கிளிக் பண்ணி அந்த மாதிரி 10 ரூபாலாம் அனுப்பாதீங்க. அந்த மாதிரி போலீஸ் இப்போ வார்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? சரி, நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம், ஆனா ஃபிஷிங்கால என்னெல்லாம் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற நீங்க ஒரு வார்த்தை கேட்கலாங்க. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிசினஸ் டிஸ்ரப்ஷனுங்க. நீங்க ஒரு பிசினஸ்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபிஷிங் நடக்குது அப்படின்னா உங்களுடைய பிசினஸ் அஃபெக்ட் ஆகும். உங்களுடைய மெயிலையோ இல்ல உங்களுடைய வெப்சைட்டையோ அக்கௌண்ட்டையோ ஹேக் பண்ணிட்டாங்கன்னா உங்களால நார்மலான ஒரு பிசினஸ் நடத்த முடியாம போயிடும். ஃபினான்ஷியல் லாஸுங்க.
99% பார்த்தீங்கன்னா வந்து உங்ககிட்ட பணத்தை திருடுறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா பிரீச்சஸ்ங்க. டேட்டா பிரீச்சஸ்னால் இப்போ ரீசெண்டாக நேற்று பார்த்தீங்கன்னா வந்து என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு கால் பண்ணியிருந்தாருங்க. அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து வெங்கட் என்னுடைய அப்பாவுடைய அக்கௌண்ட்டை வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. அவர் மொபைலில் இருக்கிற எல்லா வாய்ஸ் ரெக்கார்டிங்ஸுங்க டாக்குமெண்ட் எல்லாமே எடுத்துட்டான்னு கேட்டாங்க. ஐ வாஸ் லிட்டரலி ஷாக்டுங்க. இந்த மாதிரி வந்து உங்களுடைய முக்கியமான டேட்டாக்களை எடுத்துருவாங்க. மேபி உங்கள் பேரில் வந்து கவர்மெண்ட்டில் ஏதாவது ஒரு ஃப்ராடை பண்ணி கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு கெட்ட பேரையும் ஃபைனையும் உருவாக்க ட்ரை பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு வந்து ரெப்புடேஷனுமே வந்து போக வாய்ப்பு இருக்கும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ், இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ், உன்னுடைய தனித்துவமான ஆதார் கார்டோ பேன் கார்டோ உன்னுடைய சர்டிஃபிகேட்ஸுங்க முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து மற்றவங்க திருட வாய்ப்பு இருக்கும். இது எல்லாமே ஃபிஷிங்கில் இருக்கிற முக்கியமான டேஞ்சர்ஸுங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஹவு டு அவாய்ட் தி ஃபிஷிங் அட்டாக்ஸ். ஸோ எப்படியெல்லாம் இந்த ஃபிஷிங் அட்டாக் அவாய்ட் பண்ணலாம்னு நம்ம யோசிச்சா அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் அட்டாக்ஸுங்க. என்ன மாதிரி அட்டாக்லாம் நடந்துச்சுன்னா வந்து நடக்குது நம்ம தெரிஞ்சாதான் வந்து அதை நம்ம தடுக்க முடியும். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாமே வந்து வெவ்வேறு வகையான ஃபிஷிங் அட்டாக்ங்க. அதில் வந்து நான் 5 வகையான டிஃப்ரெண்ட்டான அட்டாக்ஸை பற்றி தான் இப்போ நான் உங்கள்கிட்ட பேச போகிறேங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கிற 5 ஃபிஷிங் அட்டாக். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது பல்க் ஃபிஷிங் அட்டாக். அதாவது ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா வந்து மொத்தமாக வந்து ஒரு 1000 பேருக்கு ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற டேட்டா பேஸ் ஏதோ ஒன்று எடுத்து 1000 பேருக்கு அனுப்ப வேண்டியது. மொத்தமாக அனுப்பும்போது யாருன்னா ஒருத்த மாட்டிப்போம். அதுதான் பல்க் ஃபிஷிங் அட்டாக்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாவதாக பார்க்கறது வந்து ஸ்பியர் ஃபிஷிங் அட்டாக். ஸ்பியர் ஃபிஷிங் அட்டாக்னா என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து பர்டிகுலராக ஒரு ஆளை டார்கெட் பண்ணுறதுங்க. ஸோ இப்போ சரவணா ஸ்டோர் இருக்காருன்னு சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சரவணா ஸ்டோரோட ஓனரை டார்கெட் பண்ணி அவருக்கு சுற்றி ஏதோ ஒரு இடத்துல அவரை ஹேக் பண்ணி அவருடைய டேட்டாவெலாம் எடுக்க ட்ரை பண்ணுறதுங்க. இது வந்து ஸ்பியர் ஃபிஷிங் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் மூணாவதாக நம்ம பார்க்குறதா வந்து வேலிங் அப்படின்ற ஒரு முக்கியமான அட்டாக்ங்க. வேலிங்னா என்ன, மிகப்பெரிய திமிங்கலம், ஓகேவா, மிகப்பெரிய சுறாமீன், ஓகேவா, மிகப்பெரிய ஆளுங்களை பிடிக்கிறதுங்க. அவங்கள டார்கெட் பண்ணி ஒரு கம்பெனியோட சிஇஓவோ ஒரு கம்பெனியோட பெரிய ஆளாவோ ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனுங்க ஒரு செலிபிரிட்டி ஒரு இன்ஃப்ளூயன்சர் அவங்கள பிடிச்சி அவங்க ரெப்புடேஷன்லாம் போய்டும் பார்த்துக்கோ அப்படின்னு மாதிரி அவங்கள ஏமாற்றி அவங்களோட பணம் பறிக்கிற வேலைகள் பண்ணுவாங்க. அதான் வேலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் நாங்கள் எஸ்பிஐலேருந்து பேசுகிறோம் சார், உங்கள் கார்டில் இருக்கிற அந்த 16 நம்பர் சொல்லுங்கள் சார், பின்னாடி திருப்புங்க சார், பின்னாடி ஒரு 3 நம்பருக்கு சொல்லுங்கள் சார், அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. இந்த மாதிரி வந்து பேங்க்லேருந்து பேசுகிறோம், இந்த மாதிரி பண்ணு அந்த மாதிரி பண்ணிட்டு ஃபோன் பண்ணுவாங்க. மேடம் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் வந்து 10,000 ரூபா கம்மியாயிடுச்சுங்க, 10,000 ரூபா குறைஞ்சிடுச்சுங்க, கொஞ்சம் உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் கொடுத்தீங்கன்னா நாங்கள் கரெக்டாக இருக்கா நாங்கள் வெரிஃபை பண்ணிமா அப்படின்னு ஃபோன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வாய்ஸ் மூலமாக ஏமாற்றுபவர்கள் விஷிங் என்று சொல்வார்கள். ஓகே, நம்ம வந்து பேங்க்லேருந்து பண்ண மாட்டாங்க, அப்படி பண்ணாங்கனாவே நீங்கள் உஷாராயிடுங்க. அது விஷிங்னு சொல்லுவாங்க. அடுத்து ஃபைனலாக இருக்கிறதா வந்து ஸ்மிஷிங். ஸ்மிஷிங்னா எஸ்எம்எஸ் மூலமாக மெசேஜ் அனுப்புறீங்க. எஸ்எம்எஸ் அனுப்பி அந்த எஸ்எம்எஸ் போய் கிளிக் பண்ணு, மேடம் உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கா சொல்லுங்க மேடம் அப்படின்னு கேட்பாங்க. எஸ்எம்எஸ்ல ஏதோ ஒன்று கொடுத்து அது மூலமாக ஒன்று ஹேக் பண்ண ட்ரை பண்ணுறதுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த 5 வகையாக தான் வந்து மேக்ஸிமம் ஹேக்கிங் இப்போ நடந்துட்டு இருக்குங்க. தயவு செஞ்சு நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணுங்க. அண்ணா ஓகே அண்ணா இதெல்லாமே எனக்கு புரியுதுங்க, முதல்ல இது வந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு நீங்கள் ஒன்று கேட்கலாங்க. ஸோ இப்போ ஃபிஷிங்கோட ப்ரிவென்ஷன் மெத்தட்ஸை பற்றி தான் நான் உங்ககிட்ட பேச போகிறேங்க. முதல் நம்ம பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இமெயில் செக்யூரிட்டி அண்ட் இமெயில் ஆத்தென்டிசிட்டி. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து எனக்கு ஒரு மெயில் வருது அப்படின்னா வந்து நம்ம என்ன தெரியுமா பண்ணணும், உண்மையாகவே எஸ்பிஐல தான் வந்திருக்கா, கண்டிப்பாக வந்து SBIindia.com அதுலேருந்து வந்திருக்கான்னு நமக்கு தெரியாதுங்க. ஓகேவா, அப்படியே ஒரு மெயில் வந்துருச்சுன்னா நம்ம உஷாராகணுங்க. எப்படி உஷாராகும்னு கேட்டிங்கன்னா வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்திருக்கு, இந்த லிங்கை நீங்கள் கிளிக் செய்யுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அப்படி சொன்னால் அங்கே போய் நீ கிளிக் பண்ணாமல் நேராக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வெப்சைட்டுக்கு போய் அங்கே போய் நீ லாகின் பண்ணிக்கோ. இதை கிளிக் பண்ணி தான் அங்கே போகணும் கிடையாது இல்லைங்களா. ஸோ இமெயிலுடைய ஆத்தென்டிசிட்டி அதை நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்கணுங்க. எந்த இமெயில் வந்தாலும் கொஞ்சம் உஷாராக பாருங்கள். அதில் வர லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து HTTPS. அதாவது ஒரு வெப்சைட் இருக்குது அப்படின்னா வந்து HTTPS 2 வெப்சைட் இருக்குங்க. HTTP அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அது அன்செக்யூர் ப்ரோட்டோகால்ங்க. HTTPSனா வந்து அது செக்யூர் ப்ரோட்டோகால்னு அர்த்தம். அதாவது நம்மளுடைய யூசர் அண்ட் பாஸ்வேர்டு இன்டர்நெட்டில் போகும்போது என்கிரிப்ட் ஆகி போக வேண்டும். அதான் நடுவில் இருக்கிறவங்க யாரும் ஹேக் பண்ணக்கூடாதுன்னா வந்து அது HTTPS மூலமாக தான் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டை போய் நீங்கள் எப்போவுமே ஆக்சஸ் பண்ணுறதா இருந்தால் அது HTTPS தான்னு பாருங்கள். அப்படி இல்லாத வெப்சைட்டுக்குள்ள நுழையறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ஹேக்கிங் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா HTTP அப்படின்னு ஆரம்பிக்கிற வெப்சைட் தான் பண்ணியிருப்பாங்க, தவிர HTTPSல வந்து மேக்ஸிமம் பண்ண வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்குங்க. அண்ட் மூணாவதாக வந்து நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து அவாய்டிங் தி பாப்அப்ஸ். அதாவது என்னன்னா வந்து ஜென்ரலாக வந்து நான் ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்க சார், நிறைய பாப்பப் வருது, நிறைய வெவ்வேறு, நான் இந்த வெப்சைட் ஓப்பன் ஏன் இந்த வெப்சைட்டில் ஓப்பன் ஆகுது அப்படின்னு நம்ம யோசிப்போங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வெப்சைட்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா வந்து பாப்அப்ஸ் வந்துச்சுன்னா நம்ம உஷாராயிடுங்க.
ஓகேவா. அந்த பாப்அப் மூலமாகவும் வந்து நம்மளை ஹேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்களோட கம்ப்யூட்டரில் வேற ஏதோ ஒரு ஹேக்கிங் நடந்திருக்கு. ஏன்னா நான் வந்து gmail.com ஓப்பன் பண்ணேன், வெப் பேஜஸ் ஓப்பன் ஆகுது, நான் ஒன்று தானே ஓப்பன் பண்ணேன். ஸோ நான் இந்த சாஃப்ட்வேர் தான் கிளிக் பண்ணேன், வேற ஏதோ விண்டோலாம் ஓப்பன் ஆகுது அப்படின்னா நம்ம உஷாராயினும். நம்ம கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணியிருக்காங்க, இல்லை ஸ்பைவேர் மால்வேர் ஏதாவது போட்டிருக்காங்கன்னு அர்த்தங்க, நம்ம உஷாராயினுங்க. அண்ட் நாலாவதாக நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா வந்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அண்ட் பாஸ்வேர்ட் ரொட்டேஷன். டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது தாங்க. ஜிமெயிலில் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும், ஓடிபி. அந்த ஓடிபியை போட்டால் மட்டும்தான் வந்து அந்த ஜிமெயில் லாகின் ஆகணும். அந்த மாதிரி உங்களுடைய மெயில் ஐடிங்க எல்லாத்தையும் டூ ஸ்டெப் ஃபேஸ்புக்கு, லிங்க்டின், இன்ஸ்டா எல்லாத்தையும் வந்து ஜிமெயில் எல்லாத்தையுமே வந்து முதல்ல வந்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணிடுங்க. அதே மாதிரி பாஸ்வேர்ட் ரொட்டேஷன். பாஸ்வேர்ட் ரொட்டேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து அடிக்கடி ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு முறை மாற்றிக்கிட்டே இருங்க. ஓகே, அதை மறந்துடாதீங்க, அப்புறம் திரும்ப பிரச்சனை ஆகிடுங்க. ஓகே, பாஸ்வேர்டு வந்து நீங்கள் மாற்றிட்டே இருக்கிறதுனால வந்து ஒருவேளை உங்கள் பாஸ்வேர்டு ஹேக் ஆகிருந்தாலும் இப்போ பாஸ்வேர்டு புதுசாக மாற்றிருக்கிறது தொட்டு உங்களுடைய பாஸ்வேர்டு அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாதுங்க. ஓகே, கண்டிப்பாக ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு தான் வச்சிருப்பீங்க. அண்ட் முக்கியம் நான் இதில் சொல்லாத ஒரு டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து எல்லா இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு, லிங்க்டின், ட்விட்டர் எல்லாத்தையும் ஒரே பாஸ்வேர்டு வச்சிருவோம் நம்மளால. அந்த மாதிரி அவாய்ட் பண்ண பாருங்க. ஓகே, ஏன்னா ஒரு அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிட்டானா உங்களோட சோஷியல் நெட்வொர்க்ஸ் எல்லாத்தையுமே ஹேக் பண்ணிட்டு வந்துருவாங்க. ஸோ ரொம்ப உஷாராக இருக்கணும் இந்த இடத்துலங்க. அண்ட் ஃபைனலாக நம்ம பார்க்குறது வந்து ஆன்டி ஃபிஷிங் எக்ஸ்டென்ஷனுங்க. அதாவது ஆன்டி ஃபிஷிங் பண்ண முடியாத மாதிரி ஏதாவது எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கா? உங்களுடைய லேப்டாப்லேயே மொபைல்லேயே வந்து ஆன்டி வைரஸுங்க, ஸோ மால்வேர் டிடெக்ஷன் சாஃப்ட்வேர்ஸுங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரிவென்ஷன் சாஃப்ட்வேர்ஸை போட்டு இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா உடனே உனக்கு இண்டிகேட் தர மாதிரி ஏதாவது ஒரு அட்வான்டேஜ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்கள் லேப்டாப்லேயோ மொபைல்லையோ நீங்கள் சேஃப்டியாக இருக்க முடியுங்க. ஸோ இது 5 ப்ரிவென்ஷன் டெக்னிக்கை பார்த்தாச்சுங்க. பட் ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் மூலமா அது ஃபிஷிங்கா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்ற உங்க கேள்விக்கான பதில் கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியுங்க. ஒரு திருடா இருக்கானா வந்து கண்டிப்பா ஏதோ ஒரு விதத்துல வந்து அவன் ஏதோ ஒரு மார்க் விட்டு போயிருப்பான்னு சொல்லுவாங்க போலீஸுங்க. ஓகேவா, அதை வச்சுதான் வந்து திருடனை கண்டுபிடிப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கும் ஜென்யூனுக்கும் ஃபேக்குங்க. அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் உண்மையாவே ஜென்யூனா ஃபேக்கான்ட்டுங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஃபிஷிங் ப்ரொடெக்ஷன் டிப்ஸுங்க. தமிழில் நம்ம பார்க்க போறோங்க. பார்த்த உடனே உனக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ் உங்களுக்கு தரேங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நோட்டிஃபிகேஷன் ஆஃப் அன்வான்டட் லாகின் அட்டம்ப்ட்ஸுங்க. அதாவது சம்பந்தமே இல்லாமல் நைட் ஒரு 3 மணிக்கு நம்ம அக்கௌண்ட் லாகின் ஆயிருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா வந்து ஆஹா எவனோ ஒருத்தர் நம்ம அக்கௌண்ட் ஹேக் பண்ணிட்டான் அப்படின்னு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்ச முடியும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து பேமெண்ட் ப்ராப்ளம். உங்கள் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து பேமெண்ட் ப்ராப்ளம் எதுனா இருந்துச்சுன்னா வந்து அப்போ யாரோ நம்ம அக்கௌண்ட்டில் ஏதோ எடுக்கிறாங்கன்னு அர்த்தங்க. இதே மாதிரி வந்து ரெக்வஸ்ட் ஆஃப் கன்ஃபர்மேஷன், சார் இந்த அமௌண்ட்டை பே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் வருங்க. அப்படிலாம் வந்துச்சு நம்ம அக்கௌண்ட்டில் தான் நம்ம பே பண்ண வேலை எதுக்கு வந்துச்சுன்ற மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சலாங்க. ஒரு லிங்க்கை கொடுத்து கிளிக் பண்ணி பேமெண்ட் பண்ண சொல்லுவாங்க. அப்போ வந்து இந்த மாதிரிலாம் வந்து லிங்க் ஏன் தரான்ற மாதிரி நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட்ல வந்து உங்களுக்கு ஆஃபர் இருக்கு, எலிஜிபிலிட்டி இருக்கு, கவர்மெண்ட் உங்களுக்கு இதெல்லாம் தராங்க அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா நாம இன்னும் கொஞ்சம் உஷாராயிடுங்க. அண்ட் ஃபைனலாக வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கூப்பன் தரேன், ஆஃபர் கொடுக்குறேன், சரிங்களா, அந்த மாதிரி யார் சொன்னாலுமே அதை முதல்ல நம்பாதீங்க. இந்த மாதிரி சொன்னாங்கன்னாவே நாம உஷாராயிடுங்க. நான் வந்து ஃபிஷிங்ல மாட்டிக்கிட்டேன், பணமும் இழந்துட்டேன், என்ன நான் பண்ணனா வந்து இப்போ எப்படி வந்து ஃபிஷிங்கை ரிப்போர்ட் பண்ணுறது இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட. ஸோ ரிப்போர்ட் ஃபிஷிங் இன் இந்தியா அதான் நம்ம பார்க்க போறோங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது cybercrime.gov.in இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த போர்ட்டலுங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து அண்ணா ஒரு மெயில் ஐடியோ ஃபோன் நம்பரோ அக்கௌண்ட் நம்பரோ இருக்கு, அது வந்து ஜென்யூனா இல்லையா, அது வந்து லைக் ஃபேக்கா இல்லையான்னு தெரியணும்னா சஸ்பெக்ட் ரெபாசிட்டரிக்கு போயிடுங்க. இதில் வந்து இங்கே வந்து மொபைல் இமெயில் அந்த மாதிரி செக் பண்ணுறது, இல்லை வெப்சைட் ஜென்யூனா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். சும்மா நான் வந்து இதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா வந்து மொபைல் உங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பர் வந்திருக்கும் இல்லையா, அதை போய் இங்கே அடிச்சிங்கன்னா வந்து அவன் வந்து ஃபேக்கா இல்லையா, மெயில் ஐடி, பேங்க் அக்கௌண்ட் நம்பர், யூபிஐ ஐடி எல்லாமே இதுக்கு முன்னாடி சைபர் கிரைம்ல ரிப்போர்ட் பண்ண லைக் ஏமாத்தினவங்களுடைய நம்பர்ஸ் எல்லாமே இங்கே இருக்குங்க. அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து வெப்சைட்டும் வந்து ஃபேக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி வெப்சைட்டோட லிங்கை போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அண்ணா நான் வந்து லைக் உண்மையாக மாட்டிக்கிட்டேன்னா, எனக்கு பணம் நான் லாஸ் பண்ணிட்டேன்னா என்ன அண்ணா பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெஜிஸ்டரிய கம்ப்ளைண்ட் இருக்குங்க. இங்கே வந்து லைக் விமன் அண்ட் சில்ட்ரன் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸ் எதனா கொடுக்கலாங்க, கிரைமாக இருக்கலாம், ஃபினான்ஷியல் ஃப்ராடாக இருக்கலாம், இல்லை அதர் சைபர் கிரைம் இந்த மாதிரி இருக்குங்க. ஸோ ஃபினான்ஷியல் ஃப்ராட் நான் பணம் வந்து இவ்வளோ இழந்துட்டேன் அப்படின்னா வந்து அதை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஃபினான்ஷியல் ஃப்ராடாக என்னன்றது நீங்கள் இதை கிளிக் பண்ணி வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி உங்கள் கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி உங்கள் கம்ப்ளைண்ட் ட்ராக் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஒரு நம்பர் மாதிரி கொடுத்துருவாங்க, அக்னாலஜ்மெண்ட் நம்பர் மாதிரி. நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண உடனே அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பரை நீங்கள் போட்டுட்டு உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்ப்ளைண்ட் யாருக்கிட்ட இருக்குது, யார் இதை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க, அதனுடைய ஸ்டேட்டஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாங்க. ஓகே அண்ணா, நீங்கள் ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்கலாங்க, அண்ணா இந்த ஃபிஷிங்கான அவேர்னஸ்லாம் வந்து எப்படி அண்ணா தராங்க அப்படின்னா வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஃபிஷிங் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இங்கே பார்க்கலாங்க,
சைபர் கிரைம்க்குனே வந்து தனியாக ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குங்க. அந்த இன்ஸ்டாகிராமில் ரெகுலராக வந்து எப்படியெல்லாம் வந்து பிரச்சனை வருது, இது இல்லாமல் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வச்சா எந்த நம்பர் 1930 அதுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள், கால் பண்ணி இல்லை உங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து அவங்க ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து சைபர் கிரைமில் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து போலீஸ்லேருந்தே பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிலாம் வந்து இப்போ ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி நிறைய வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் தமிழ்நாடு சைபர் கிரைம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கால்ஸோ எஸ்எம்எஸோ இமெயில் எது வந்தாலுமே நீங்கள் உஷாராயிடுங்க. கண்டிப்பாக வந்து இதுலேருந்து எந்த சோர்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு லிங்க் வந்தாலும் அந்த லிங்க்கை மட்டும் கிளிக் பண்ணிடாதீங்க. சைபர் செக்யூரிட்டி இது ரொம்ப முக்கியமான ஃபீல்டுங்க. கண்டிப்பாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கங்க, தெரிஞ்சு வச்சுக்கிறதுங்க. அதுலேயே உங்கள் ப்ரொஃபைலை பில்ட் பண்ணுறது சூப்பராக இருக்கும். கெரியர் கேப் இருக்குது, நான் ஐடியில் இருக்கேன், நான் ஐடிக்குள்ளே போகணும், ஒரு ட்ரீம் ஜாப், ஒர்க் ஃப்ரம் ஹோம், வெளிநாட்டு போகணுன்ட்டு கவர்மெண்ட் ஜாப்னு யாருக்கு எந்த ட்ரீம் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து இந்த டெக்னாலஜியை முடிவு பண்ணுங்க. ஃபார் எவர் தேர்டாக இருக்கிற வரைக்கும் போலீஸ்க்கு வேலை இருந்துகிட்டே இருக்குங்க. அதனால் சைபர் செக்யூரிட்டி எப்பவுமே வேலை வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுக்கு எந்த கைடன்ஸ் இல்லாமல் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணாங்க. நம்ம கம்பெனி வந்து சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் இன் சென்னை அப்படின்ட்டு நம்ம வந்து சென்னையில் வந்து கோர்சஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாம். நான் உதவி பண்ண இருக்கேன். நான் உங்களோட அண்ணன் வெங்கட் விக்கி டிகன் காஷ் வாழ்க்கை தமிழ்.